ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களை எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தின் வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆண்டோடு பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவள் பாதுகாத்து அற்புதம் செய்து வழி நடத்துவாராக. ஆமேன். அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தான நாவிலே ஏவப்பட்ட வார்த்தை லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது திருவசனம். அவர்கள் நிரப்பினார்கள். எனக்கு அருமையானவர்களே, 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பின அந்த பகுதி லூக்காம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுரு படகு மாத்திரமல்ல, பேதுருவோடு இணைந்த படகு. உங்களை மாத்திரமல்ல, உங்களோடு இணைந்தவர்களையும் ஆண்டவர் ஆவியினாலே ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பேதுரு பிரசங்கத்தை கேட்டார், படகை முதலாவது தேவனுக்கு கொடுத்தார். அதுதான் பிரசங்க பீடமாய் மாறினது. பேதுரு தன்னுடைய வாழ்க்கை முழுதும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். எனக்கு அருமையானவரே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பிரசங்கத்தை கேட்குறதோட சரியா? ஆண்டவரோடு பேசுகிற மனிதனாய் மாறினார். ஆண்டவரோடு பேசினார், ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது சொன்னார், இரவு முழுதும் பாடுபட்டு ஒன்று இல்லைப்பா, ஒவ்வொரு நாளும் நான் உழைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறத, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வெடிக்கின்றீர்களோ, ஆண்டவரோடு பேசி பாருங்கள், வேதத்தை தியானித்து பாருங்கள், விசுவாசித்து தேவனை விசுவாசித்து பாருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். ஆண்டவரோடு பேசுவீர் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார், உங்கள் குறையெல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவன் இல்லை என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இல்லை என்று அல்ல, மறுபடியும் முயற்சி செய்து ஆழத்திற்கு கடந்து போ, ஜெபம் என்னும் ஆழத்துக்குள்ளாய் நீ கடந்து போவ என்று சொன்னார். ஆசீர்வாதம் என்னும் அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாளில் நான் ஜெபம் பண்ண பிரதர், ஒரு நாள் உபாசித்தேன் பிரதர், ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்தேன், ஆனால் இன்றைக்கி அன்றைக்கு மாதிரி நான் வாசிக்க முடியல என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? என்னால் முடியல இல்லை என்று சொல்லி நிற்கிறீங்களா? இல்லை. எனக்கு அருமையானது, ஆண்டவருக்கு முன்னதாக வந்து நின்று பாருங்கள். ஆம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். தேவனுக்கு முன்னதாக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள், ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்று பாருங்கள். அவர் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்புவார், அவர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார், உங்கள் குடும்பங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் குறையெல்லாம் மாறும், உங்கள் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறும். படகை நிரப்பின உடனே பேதுரு ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் விழுந்தா. இன்றைக்கு ஆசீர்வாதம் கிடைச்சோம்னா ஆண்டவரை மறந்துட்டு போகிற ஜனங்கள் அநேகராக இருக்கிறார்கள். அற்புதம் பெறுகிற ஆண்டவர் சமூகத்தில் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம்? எனக்கு அருமையானவர்கள், ஒரு ஊழியக்காரர் விதமாக சொன்னார். அந்த புறாங்களில் ஒரு சிஸ்டர், அந்த சகோதரி கற்பத்தின்கடி இல்லாமல் 7-8 வருஷம் இருந்து காத்திருந்து இங்கே வந்தாங்க. ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ண பிரதர், பாரப்பட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். நான் கேட்குறேன், ஏன் வரலன்னு கேட்குறேன். குழந்தையை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது பிரதர்ங்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். குழந்தை கொடுக்கும் முன்னதாக தேவ சமூகத்தை தரிசித்தவர்கள், தேவனை விசுவாசித்தவர்கள், எப்படி இருக்கிறது வாழ்க்கை? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த பேதுரு படகை மாத்திரமல்ல, மற்றொரு படகை நிரப்ப இவர் சைகை காட்டினார். உங்களுக்குள் பரிசுத்தாவின் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்கிற ஒரு நற்செய்தி பணியாளனாக மாற பண்ணுவா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இயேசுவை சுட்டி காட்டி காண்பிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், தேவ மனுஷியாய், தேவ மனுஷனாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த ஆவியானவர் நம்மை நிரப்ப சொன்னால் நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை முழுதும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரோடு பேசுங்கள். அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் நில்லுங்கள். திறப்பில் நின்று கதறி நின்று ஜெபித்து பாருங்கள். தேவனை ஆராதித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் தொடர்ந்து காத்திருங்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவன் உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவா. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோமப்பா. இந்த நாளிலும் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், என் வாழ்க்கையில் கடன் இருக்கிறது,
கண்ணீரோடு இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன்னு சொல்லி பாரப்பட்டு இருந்து செபிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புவீராக. கடன் பாரங்களை அடைக்க புதிய வழிகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய தழும்புள்ள கரம் அவளை தொட்டு சுகமாக்கட்டும். அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், அழுக செய்யும். இந்த அற்புதங்களை அநேகர் பார்க்கத்தக்கதாக அவள் தேசத்திலும் திருச்சபையிலும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் ஆசீர்வாத ஊற்றாய் விளங்குவார்களாக. ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.